திராவிட மாடல் அரசு நாங்க என்ன கேட்கறோம்னா, உங்களுக்கு பகுதி நேரம் கொடுக்க முடியல, நிரந்தரப்படுத்த முடியல. வேற நாங்க எத்தனையோ ஆப்ஷன் 10 கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அதுல ஏதாவது கொடுக்கலாம்ல. 14 நாளா உங்க ஆட்சியில பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து ரோட்ல கிடக்குறோமே, எல்லாம் 1000 ரூபாய் வாங்குறவங்க 5000 ரூபாய் வாங்குறவங்களாம் இன்னும் மனு கொடுக்க வட்டாட்சியருக்கு வராங்க. அவங்களாம் பத்தலைன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் யாரை போய் கேட்போம்? உங்கள் அப்பானா 91ல் அங்கன்வாடி ஒர்க்கர் நடந்து போகக்கூடாதுன்னு சைக்கிள் கொடுத்தாரு. நீ என்ன கொடுத்த எங்களுக்கு சொல்லு. நீ எதனா எங்களுக்கு சலுகை பண்ணேன்னு சொன்னால் நாங்கள் உங்களை கேட்கல, எதுவுமே பண்ணல. இப்போ பண்ணுவீங்க, அப்போ பண்ணுவீங்க, அப்போ பண்ணுவீங்கன்னு 35 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிறேன். இது வரைக்குமா எங்களை நிரந்தரப்படுத்தலை. நாங்கள் அப்படியே வந்து மகளிர்லேயே இல்லை, 1000 ரூபாயிலே இல்லை, ஒரு லோன்லேயே இல்லை, எதுவும் வாங்க முடியல. கேட்டால் நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்கன்னு. நாங்கள் எந்த கவர்மெண்ட்டில் செய்கிறோம்? உன் கவர்மெண்ட்லேயும் செய்யல, 1000 ரூபாய் கவர்மெண்ட்லேயும் செய்யல, எந்த கவர்மெண்ட்லேயும் நாங்கள் இல்லை. எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் எதில் தான் இருக்கிறோம்? மகளிரா நாங்கள் இல்லையா? 4வது பாலினமா நாங்கள் எதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடாயா. எங்களுக்கு வேணாம், எங்களால் போராட முடியல, எங்களுக்கு சக்தி இல்லை. நீ தான் என்னதான் நினச்சிட்டு இருக்கிற? உனக்கு காது கேட்கலையான்னு சொல்கிறோம். சென்னை பூரா நாங்கன்னா திருவள்ளூரில் இருக்கிறோம், சென்னையிலே இருக்கிறவங்க, உன் பக்கத்திலே இருக்கிறவங்க போராடுறாங்க. போலீஸை வச்சு அடிக்கிற ஒரு மகளிர் அடிக்கிறது போய் வேலையா? உன் ஆட்சியில் இதான் உனக்கு நடக்குதா? இந்த ஆட்சியில் அம்மா பண்ணலாமா? நீ இனிமேல் வர்ற மாதிரி பண்ணுறியா? நல்லது செய்யணும். எதுவாக இருந்தாலும் என்னால் முடியல, இதான் முடியான்னு பண்ணிட்டு போனோம். அதை விட்டு போலீஸை வச்சு அடிக்கிற பண்ணுற எங்களுக்கு வந்து எந்த விடுப்பு இதுவும் இல்லாமல் 14 நாளாக ரோட்டில் கிடக்குறோம். நீ எடுக்கும் போதே விதவை வேணும், 2 பெண் குழந்தைக்காரி வேணும், கணவனால் கைவிடப்பட்ட வேணும்னு கேட்குறேன். இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அது உடைய பின்னால் பேக்ரவுண்டுன்னு. யாருமே உன்னை கேட்கக்கூடாது, யாருமே இல்லாத புறம்போக்கு நீ, அதனால் உன்னை வா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். எல்லாம் புருஷனுங்க இருக்கிறவங்களுங்கெல்லாம் 1000 ரூபாய் வாங்குறாங்க, இன்றைக்கி 5000 வாங்குறாங்க. பிள்ளைங்க இருக்கிறவங்களாம் வாங்குறாங்க. காரு பைக்கு வச்சுருக்கிறவங்க நாங்கள், எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் அன்னக்காவடிங்க. அதனால தான் 14 நாளில் ரோட்டில் கிடக்கிறோம். நீயே சிந்திச்சு பாரு, இருக்கிறவா 14 நாள் ரோட்டில் கிடப்பலா? அதை யோசனை பண்ணி யாரையும் கேட்க வேணாம். நீ எந்த அமைச்சரையும் கேட்க வேணாம், எந்த ஆளையும் கேட்க வேணாம். நீயே வந்து யோசனை பண்ணி நீயே முடிவு பண்ணி எங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் சொல்லணும். இல்லைன்னா எங்கள் வந்து எழுச்சி நாங்கள் வந்து தேர்தல் வேலையே செய்ய மாட்டோம். ஆணிபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எல்லார் சார்பாக நான் சொல்கிறேன், நாங்கள் தேர்தல் வேலை செய்ய மாட்டோம். நீ யாரை வச்சு செய்கிறியோ செஞ்சுக்கோ, எங்களுக்கு வந்து தேவையில்லை. நீ போடவும் வேணாம். நீ ஒன்றால் முடிஞ்சது நீ செய், எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். சிறையெல்லாம் நிரப்புறியா? இருக்கிற சிறையில் இருக்கிறவங்களாம் வெளியேற்றிட்டு எங்களை நிரப்பு. எவ்வளோ பேர் வேணாலும் நாங்கள் சிறைக்கு போகிறோம் தாராளமாக. 2026 திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் சிறைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும், கின்னஸ் ரெக்கார்டு இருக்கும். ஸ்டாலின் பெண்கள் எல்லாம் சிறையில் நிரப்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், மங்காத பேர் உனக்கு சரித்திரத்தில் கல்வெட்டில் நாங்கள் எழுதுவோம். என் பேரா புரட்சி தலைவி. ஆமாம்.